18ஆம் தேதி இரவு அவ வயிற்றுல உள்ள அந்த புள்ளை பனிக்கூடம் உடைஞ்சு நீர் கசிவு வெளிப்பட்டது. அப்ப வவுனியா வைத்தியசாலையில சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த அப்பதான் சொல்றாங்க பிள்ளைக்கு ஹார்ட் ஏதோ வேலை செய்யலையாமா, மூச்சு விடுறது இல்லையாமட்டு ஐசியூல வச்சிருந்து அந்த வயிற்றுக்கு பெல்ட் போட்டு பிள்ளையோட துடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல, நார்மல் தானே, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. 7ஆம் பாட்டுல ஏசி வேலை செய்யலையா, அதான் சொன்னது ஏசி வேலை செய்யல அந்த நேசாக்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலி ஒரு முக்கியமான ஒரு காணொலியாக பார்க்கிறேன். அதுலயும் குறிப்பாக ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான காணொலியாக இருக்க போகுது. இப்ப தொடர்ந்து கொஞ்ச காலங்களா பாத்தீங்கன்னு சொன்னா வைத்தியத்துறையிலையும் ஒரு அசம்பந்த போக்கினால பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட உயிர்கள் காவு வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. அந்த வகையில இப்ப குறிப்பாக மக்கள் அனைவரும் அதிகமாக பேசிய விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா மன்னார் சிந்துஜாவுடைய அந்த இறப்பு தான் உண்மையிலே எல்லாரோடையும் தாங்க முடியாத ஒரு இறப்பா இருந்தது. இதுக்கு காரணம் அங்க வேலை செய்கின்ற வைத்தியர்கள் தாதியர்கள் அவங்களுடைய வேலையை சரியா பார்க்காதனாலையும் அவங்களுடைய வேலையை ஒரு அசம்பந்த போக்கினாலையும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 27 மதிக்கத்தக்க நாங்க சிந்துயாவை நாங்கள் இப்ப இழந்துட்டோம். அவருக்கான நீதி எல்லாம் கிடைச்சுதான்னு சொல்லி சொன்னா அது வரைக்கும் போராட்டங்கள் நடந்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நீதி கிடைத்த மாதிரி இன்னும் தெரியவில்லை. அதை பற்றி கதையே இல்லை. இப்ப அந்த ரீதியில பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள்ல ஒரு வவுனியா மாவட்டத்தை வவுனியா வைத்தியசாலையில ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மனைவியினுடைய கணவர் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வைத்தியசாலை முன்பாக ஒரு அதிர்ச்சி வீடியோ விட்டிருக்காரு. அவர் மனைவிக்கு நடந்த கொடுமை, அது மட்டும் இல்லாம அதன் மூலமாக அவருடைய சிசு இப்ப உயிருக்கு போராடிய வண்ணம் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க. இது யாரால என்னத்துக்காக இடம்பெற்றது, அந்த கணவர் என்ன சொன்னார் என்றதை நீங்க காவலை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அது சம்பந்தமாக மேலோட்டமாக நான் சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்றேன். அதுக்கு பிற்பாடு இந்த காணொலியை இணைக்கிறேன், பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஓகே, இப்ப வைத்தியசாலையில பாத்தீங்கன்னு சொன்னா 17ஆம் தேதி கணவர் தன்னுடைய மனைவியை குழந்தை பெறுவதற்காக கொண்டே அனுமதிக்கிறார். 17ஆம் தேதி அனுமதிச்ச பிற்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டேட் கொடுக்கப்படுகின்றது. 19ஆம் தேதி உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிசேரியன் இல்லை, நார்மலா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அனுமதிச்சுட்டு கணவர் வந்துட்டாரு. பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா மனைவிக்கு கொஞ்சம் உடம்புக்கு இயலாம இருந்திருக்குது சொல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன சம்பவம் இடம்பெற்றிருக்கா, அவங்களுக்கு வயிற்றுல பனிக்கூடம் உடைஞ்சிட்டுது. ஓகே, பனிக்கூடம் உடைஞ்ச நிலை அவங்களுக்கு இயலாம இருந்திருக்கு. ஆனா தாதிகள் எல்லாம் ஒரு அலட்சிய போக்கா விட்டுருக்காங்க. ஓகேன்னு சொல்லி இல்லை, அப்படி எல்லாம் இல்லை. கணவர் 18ஆம் தேதி பார்த்துட்டு போயிருக்காரு. என்ன பிரச்சனை சொல்லி இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தையும் தாயும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க விட்டாங்க. சரி ஓகே, நம்ம கணவர் சந்தோஷமா போறாரு. அன்றைய நாள் பாத்தீங்கன்னு சொன்னா தாதிகளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவருக்கு வாக்கு பனி கூட முடிஞ்சிருக்குதுன்னு சொல்லி இதை செக் பண்ணி இருக்கு. அப்ப இந்த வைத்தியர் கேட்கிறாரு, பனி கூட முடிஞ்ச வரைக்கும் உடைஞ்சிட்டு சொல்லி சொன்னா உடனே குழந்தைய ஆபரேஷன் பண்ணி சதுர சிகிச்சை செய்து எடுக்க வேண்டியதானே என்று சொல்லி அந்த தாதியர்களுக்கு பேசுகின்ற போது அந்த மனைவியும் அந்த கற்பிணி பெண்ணும் அதை கேட்டுக்கொண்டிருந்த போது தன்னுடைய கணவருக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்ப கணவர் கேட்கிறாரு, என்ன இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கா, என்ன மாதிரி கேட்க. அவங்க சொல்றாங்க, இல்ல குழந்தைக்கும் தாயும் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ப கணவர் ஓகே, அப்ப ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு தான் நிக்கலாது. அப்ப பெண்கள் வாட்டில ஆண்கள் நிக்கலாது. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய தாயாரை அழைச்சு கொண்டு அங்க விட்டுட்டு அவர் நிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிக்கின்ற போது அடுத்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க உடம்புக்கு முடியாம போயிருக்குது. தன்னுடைய கணவருக்கு அவங்க போன் பண்றாங்க. போன் பண்ணி வைத்தியசாலைக்கு கணவர் போறாரு. மனைவி அழுது கொண்டே குழந்தைய இன்னும் கொண்டு வரையில, ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க, ஆனா குழந்தைய இன்னும் கொண்டு வரையிலன்னு சொல்லி சொன்னா என்ன நடந்திருக்குது, குழந்தை இப்ப ஒரு இயந்திரம் மூலம் அந்த குழந்தை இயங்கி கொண்டிருக்கிறது. அது இதே துடிப்பு, குழந்தையுடைய இதே துடிப்பு ஒழுங்காக செயற்படவில்லை என்ற மாதிரியாக அந்த கணவருக்கு தகவல் அளிக்கப்படுகின்றது. இப்ப அந்த கணவனும் மனைவியும் அந்த குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு எதுவும் நடக்கக்கூடாது, ஒரு ஆரோக்கியமாக அந்த பிள்ளை வெளியில வரணும், இந்த உலகத்துக்கு வரணும் என்று இந்த இடத்துல நான் பிரார்த்திச்சு கொள்றேன். வீடியோ பார்க்குற நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. அப்படியாக இருக்கிற நேரத்தில் அந்த மனைவி சொல்றாங்க, இந்த தகவலை இப்படி வைத்தியர்களுடைய அலட்சிய போக்கு தகவல், இந்த விஷயம் மக்களுக்கு வெளியில தெரியணும். வவுனியா வைத்தியசாலையில இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி மக்களுக்கு தெரியணும், நீங்கள் யாராவது மீடியாவை கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன போது மன்னர் இருக்கிற அந்த சீலன் அண்ணா சிந்தியாவோட பிரச்சனைகளுக்கு வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா அவர் நேரடியாக இன்றைய அதிகாலை வவுனியா வைத்தியசாலை வாராரு. அந்த தகவலை
கணவன் மூலமாக இப்ப வந்து பகிர்ந்திருக்காரு. அந்த காணொலியை வந்து நான் இதுக்கு பிற்பாடு நினைக்கிறேன், பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க. இது போன்ற சம்பவங்கள் வந்து இனிமேல் காலங்களில் கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது. இந்த கணவனும் மனைவியும் வந்து இப்ப எவ்வளவோ ஒரு துடிச்சு கொண்டிருக்கிறாங்க. குழந்தை வந்து மீண்டு வரணும். ஒரு குழந்தையை வந்து பெறுகின்ற வந்து ஒரு சாதாரணமான ஒரு விடயம் இல்லை. ஒரு குழந்தைக்காக இவ்வளவு பேர் ஏங்கி நிற்கிறாங்க, குழந்தை இல்லாமல் இவ்வளவு பேர் ஏங்கி நிற்கிறாங்க. அப்படி இருக்கின்ற போது இப்படியான ஒரு அலட்சிய போக்கினால, வைத்தியர்களுடைய தாதியினுடைய ஒரு வைத்தியசாலையில் இருக்கின்ற அலட்சிய போக்கினால, இதுலயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைய வந்து வைத்தியசாலையில் 7ஆம் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி வேலை செய்யலையாம். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டுமாக 5ஆம் பாட்டுக்கு அவங்கள வந்து மாற்றிருக்கலாம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. மனைவியோட கணவர் சொல்லிக்கிறாரு. வீடியோ உணைக்கிறேன், பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க. அப்படியே ஒரு 5 மணிக்கு இவர் எனக்கு கால் பண்ணியிருந்தார், இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா வாங்கன்னு சொல்லி. அப்ப நான் வந்தேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இப்ப 6:30 நேரம். என்ன நடந்தது சொல்லுங்க நீங்க. இந்த ஒய்ஃபு பவா கிடைக்க இருக்குன்னா, அதனால 17ஆம் தேதி வாட்டில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. இதான் நீங்க அட்மிட் பண்ண துண்டு. அட்மிட் பண்ண காசு இது. அப்போ 19ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க, புள்ள பிறக்குண்டு. அப்ப 17ஆம் தேதி வாட்டை கொண்டு வந்து சேர்த்துட்டு 18ஆம் தேதி இரவு வந்து அவ வயிற்றுல உள்ள அந்த புள்ளை பனிக்கூடம் வந்து உடைஞ்சு நீர் கசி வெளிப்பட்டது. அப்ப இவ என்ன செஞ்சிருக்கா, அங்க ஒரு முஸ்லீம் டாக்டர் இருந்திருக்கா, அவட்ட போய் சொல்லியிருக்காவும். அவ என்ன அந்த டாக்டர் சொன்னா அது நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. திரும்ப அடுத்த நாள் பார்த்தா பெரிய டாக்டர் வந்திருந்தா. பெரிய டாக்டர் வந்தவர் அது பனிக்கூடம் உடைஞ்சா ஏன் பிள்ளைய பிள்ளைக்கு சீசர் பண்ணி சரி நார்மல் டெலிவரி தான். பெரிய டாக்டர் வந்து பார்த்தா ஆற பேசினது அந்த டாக்டர் இல்ல நேசோரால் இருந்தா. அந்த நேசு கிட்ட சொன்ன ஏன் சீசர் பண்ணி எடுத்திருக்கலாம் தானேன்ட்டு அவாவுக்கு கால் பண்ணியும் பேசியிருக்காரு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒய்ஃப் அவ பக்கத்துல தான் இருந்தாவா. வைஃப் இதை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. வைஃப் இதை சொல்லியிருக்காங்க. கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணா. நான் அடுத்த நாள் விடியவும் திரும்ப அடுத்த நேத்து போயிட்டு திடீர்னு பின்னேரம் வரைக்கும் அந்த வயிற்றுக்கு பெல்ட் போட்டு பிள்ளையோட துடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, நார்மல் தானே, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பின்னேரம் வாட் பார்க்க போற நேரம் 5 மணி இருக்கும். 5 மணிக்கு போற நேரம் அங்க வந்து அந்த பிள்ளைய லேபர் ரூமுக்கு கூட்டிட்டு போறோம்னா சரி கூட்டிட்டு போறோம் நல்லது. நானும் வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிருந்தேன். திரும்ப 5 மணிக்கு போன புள்ள இன்னும் வரலையன்ட்டு ஒருவேளை வெளியே வந்துடும் உள்ள விட மாட்டாங்கன்ட்டு பக்கத்துல அந்த பெட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு அக்காட்ட போன் நம்பரை வாங்கிட்டு அவ வந்துட்டா ஒருக்கா கோல் மட்டும் அடிச்சிருங்கக்கான்னு சொல்லிட்டு வந்தேன். அவ கோல் அடிக்கவும் இல்லை. அப்ப நான் திரும்பி எடுத்து கேட்கவும் அவன் இன்னும் வரையலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 7ஆம் பாட்டுல இருந்த அந்த ஏசி நான் திரும்ப 12 மணிக்கு இங்க வெளிக்கிட்டு வந்துட்டேன். அம்மாவையும் கூட்டிட்டு வந்து நான் பாக்காட்டியும் அம்மாவை வச்சு உள்ள பாக்கலாம் தானேன்ட்டு 12 மணிக்கு வந்து அம்மாவை கூட்டிட்டு இருந்த செக்யூரிட்டியாட்ட கேட்டு உள்ளுக்கு போய் கேட்க அவங்க சொன்னாங்க 7ஆம் பாட்டுல ஏசி வேலை செய்யலையா. அதான் சொன்னது ஏசி வேலை செய்யல. அந்த நேசாக்கள் சொல்லியிருக்காங்க ஏசி வேலை செய்யல. அதால 5ஆம் பாட்டுக்கு மாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. சார் அது பிரச்சனை இல்லைன்னா 5ஆம் பாட்டுக்கு போவோம். 5ஆம் பாட்டுல லேபர் ரூம்ல இருக்காங்க. அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளை இப்ப ஒரு 2-3 மணி நேரத்துல வந்துடும். இப்ப இரவு பார்க்க விட மாட்டாங்க, விடிய வந்து பாருங்க. அதுக்கப்புறம் 5 மணி போல 5 மணி இல்ல 3 மணி 3:30 இருக்கும். அங்க 7ஆம் பாட்டுல உள்ள ஒரு நேஸ் எனக்கு கோல் எடுத்து சொன்னா இப்படி புகவாணியோட ஹஸ்பண்டா நீங்க ஓன்னு சொன்னேன். அந்நேரத்துல அவ சொன்னா பிள்ளையும் கொடியும் நல்லா இருக்கு, பிள்ளையும் கொடியும் நல்லா இருக்காங்களான்னு கேட்க நல்லா இருக்காங்க. அவவும் சொன்னான் ஒருக்கா நீங்களும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு ஒருக்கா வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வெளிக்கிட்டு அம்மாவையும் எழுப்பலான்ட்டு நான் வேகமா வந்துட்டு உள்ள இவங்கள்ட்ட கேட்டுட்டு உள்ள போக அங்க சொன்னாங்க அந்த பிள்ளைய போய் பார்க்க அழுகுது குளிக்கு பிள்ளைய காணல. அப்ப அங்க நேசத்தை போய் கேட்க அங்க ஐசியூ ரூம்ல வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் அப்பதான் சொல்றாங்க பிள்ளைக்கு ஹார்ட் ஏதோ வேலை செய்யலையாமா, மூச்சு விடுறது இல்லையாம்ட்டு ஐசியூல வச்சிருந்து இப்ப ஐசியூல தான் இருக்கான். போய் வீடியோ பார்த்துட்டு ஆள் இந்த ஹார்ட் மட்டும் இப்படி மூச்சு விட்டு வருது. மிஷின்ல தான் மூச்சும் போது ஹார்ட் மட்டும் துடிக்குதான். நீ எல்லாம் மிஷின்ல தான் செய்யுது அப்படின்னு சொல்லி நானும் இவரும் உள்ள போன நேரம் சில தகவல்களை கேட்ட போது அந்த தகவல் எங்களுக்கு வழங்கப்பட இல்லை, அது மறுக்கப்பட்டது. பெரிய டாக்டர் வேணா காய்ச்சி கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னபடியால நாங்க வந்து அந்த அவங்களோட மருத்துவ கடமைக்கு எந்தவித இடையூறையும் விளைவிக்காம நாங்க அந்த தகவலை அவங்க சொல்ல மறுத்த போதும் நாங்க அமைதியா வந்துட்டோம். இப்ப இந்த சகோதரன் சொல்லுகிற இந்த கருத்தின்படி பார்க்கக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கவனிப்பாரற்ற ஒரு அசட்டை ஒரு அசம்பந்த போக்கு தான் இன்றைக்கு அந்த சிசு மெஷின்ல இப்ப இயங்கி கொண்டிருக்குது. மெஷின்ல தான் அந்த சிசு இயங்கி கொண்டு மெஷின் மூலமாகத்தான் இந்த மெஷின் சப்போர்ட்ல தான் அந்த சிசு இப்ப இருக்கிறது. கடவுளேன்னு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதிரியான பாருங்க
எவ்வளவு ஒரு கவனம் குறைவால இன்னைக்கு இந்த கணவரும் இந்த தாயும் கண்கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த நீங்க சொன்னீங்க இந்த தண்ணீர் கூட முடக்கி அதை சொன்னப்புறம் அவங்க அதுக்குரிய எந்த கூட எந்த நடவடிக்கை ஒன்றும் செய்யலையா? நார்மல் டெலிவரின்னு சொல்லுவோம். விடிய போய் அங்க ஒரு நேரத்துல அவாட்டையும் கேட்டேன், அவா தான் நல்லா இருக்காவே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப இது எல்லாமே வந்து உங்களோட வைஃப் வந்து இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. வைஃப் தான் ஏதாச்சும் செஞ்சு மீடியாவுக்கு சரி சொல்லி நான் அவ்வளவுக்கு நான் சாட்சி சொல்றேன், அவ்வளவு அங்க இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்ன நடந்துச்சுன்னு. சரி, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த உண்மை நிலவரத்தை உங்களுக்கு நாங்க இந்த வவுனியா வைத்தியசாலைக்கு முன்னால இருந்து நாங்க மக்களுடைய பொதுவெளி மக்களுடைய பார்வைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம்.